ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுது பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், உங்கள் ராசிநாதன் இது நாள் வரைக்கும் மிதுனத்தில் இருந்தார். இப்போ கடகத்தில் வந்து உச்சமடைஞ்சிருக்கிறார். 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற 1ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உச்சமடைவது என்பது மாபெரும் சிறப்பு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது நாள் வரைக்கும் முடிவுக்கு வராத விஷயங்கள் அப்படி பாதியில் விட்டு போயிருப்பீங்க. நீங்கள் இது எங்கெங்கே நடக்க போகுது, இது வேஸ்ட்டு அப்படின்னு தடை இருக்கும், தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் தேடி போய் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. காரிய வெற்றி, காரிய அனுகூலம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. எப்போவுமே ராசிநாதன் ஆட்சி பெற்றாலே சிறப்பு, உச்சம் பெற்றால் 100% சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்து வாங்க சார் அப்படின்னு உங்களை வரவேற்பாங்க. அப்படி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் சென்றமிடமெல்லாம் சிறப்பு, சாதிக்கும் நேரம் வந்தாச்சு. உங்களை வந்து நிர்வாகம் ஆகட்டும், வீட்டில் ஆகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும் ஒரு ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களை வந்து நீங்கள் செய்த நல்ல காரியங்களை அவர்கள் வந்து மறுபடியும் மீண்டும் நினைவு கூர்ந்து உங்களை பாராட்டுவார்கள், பாராட்ட தவற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட ராசியை சனி பகவான் பார்க்குறார். நீங்கள் வந்து ராசியை சனி பார்த்ததுன்னு சொன்னால் வழக்கத்துக்கு மாறா, அதாவது எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு குரு போல தான் செயல்படுவீங்க. நீங்கள் உதாரண புருஷர்கள். ஆனாலும் இந்த சனி பார்வை இருக்குது. ஆனால் குரு பார்வை பெற்ற சனி தான். ஒன்றும் அந்தளவுக்கு தீட்சணியம் இருக்காது. இருந்தாலும் டென்ஷன், பரபரப்பு, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். 2ஆம் இடத்தை குரு, உச்சம் பெற்ற குரு பார்க்குறார். இது நாள் வரைக்கும் ஒரு அலுவலகத்திலேயோ இல்லை வெளியிலையோ உங்களுக்கு உங்கள் வார்த்தையை உதாசீனப்படுத்தியிருப்பார்கள். ஒரு பொருட்டாக எடுத்துக்கல இவ்வளோ நாளாக. இப்போ பார்த்தா உங்கள் வாக்கு தேவ வாக்காக இருக்கும். அப்படி ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தருணம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். அதாவது தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா. அப்போ பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு சுபிட்சத்தை பார்க்க போகிறீர்கள். பணம் வந்ததுன்னா 10 வந்துடுங்க. குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும், ஒரு ரம்மியமான சூழல் இருக்கும். உங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது அர்த்தாசிரம சனி தான். ஆனால் சனி பகவானுடைய நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிங்க.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஆனால் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அந்த சனி பகவானை குரு பகவான் பார்க்குறார். அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய நிலை இல்லை, தீய பலன்கள் நடக்காது, குரு உத்தரவாதம் கொடுக்குறார் பார்வையில். அப்போது சனி பகவான் நாளில் உட்காந்து கெடுதல் பண்ண இருந்தாலும் இவர் குரு பார்வை அதை தடுத்து ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 4ஆம் இடம் புனிதமாகிறது. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் ரொம்ப பிரச்சனை. உங்களுக்கு சுகக்கேடு, நீங்களே மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை. அதாவது நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனை. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்க மாட்டாங்க. இப்படி பலவாறாக சொல்லிகிட்டே போகணும். சுகமே இல்லைங்க, அதுக்கு 24 hours வேலை பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும். ஏன்னாப்பா 4 சனி இருந்தால் அது 10ஆம் இடத்தை பார்ப்பார். அநியாயத்துக்கு கஷ்டப்படுறீங்களே அப்படின்ற உங்களை நீங்களே சொல்லிப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு கஷ்டம் நான் வாழ்க்கையில் பட்டது இல்லையா அப்படின்னு. அதுபோல் இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை. ஓரளவுக்கு கஷ்டப்பட்டாலும் இன்புட் இருந்தாலும் அதுக்கு தகுந்த அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். சவாரி கிடைச்சி அசையா சொத்துக்கள் கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அது நல்ல வருமானம் கிடைக்கும். தாய்க்கு தேக ஆரோக்கியம் நிறைவாக இருப்பார்கள், அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றபடி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. இந்த 5க்குடைய செவ்வாய் 12இல் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் குரு மங்கள யோகம் பெறுவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும். பிள்ளைகளால் வளர்ச்சி, பூர்வீகத்தில் ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைதான். ஆனாலும் கூட 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்களா அப்படின்னா எதிரிகளால் பிரச்சனை வரும். யார் எதிரி யார் நண்பன்னே தெரியாது. அவனால் உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக வரும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்து விடும். அந்த கடன் எப்படி நம்ம ரீபே பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நம்பி நீங்கள் வேலை பார்ப்பீங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறது. மற்றபடி 3ல் ராகு இருக்குது, நல்லதா அப்படின்னா சூப்பருங்க. 3ல் ராகு இருக்கிறது என்பது இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் வேணாம் கருத்து வேறுபாடு வரலாம ஒழிய, மற்றபடி 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். அவர் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடி தருவார். தொழில் வளர்ச்சி பெறும். அதில் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த மனது சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம். உயர்கல்விக்கு போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி. ஏன்னா 9ல் கேது இருக்கிறார், 9ஆம் இடத்தை ராகு பார்க்க போகிறார். அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கண்டிப்பாக தரும். தாராளமாக செல்லலாம். 7க்குடைய புதன் 11ல் இருக்கார். சூப்பர், அருமை. 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், அந்த இடம் தான் 7ஆம் இடம். அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்லது நடக்கப் போகுது. அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள், ஆதரவாக இருப்பார்கள். ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு, டொமஸ்டிக் ரீதியாக பல விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட பேராதரவு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. 7க்குடையவன் 11ல் இருக்கிறது அவ்வளோ ஒரு சிறப்புங்க, அனுகூலம். 10க்குடையவன் 11ல் இருக்கார். அப்போ தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும்.
பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியவர்கள், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான காலம், சிறப்பான நேரம். பாருங்கள், சுக்கிரனும் 11 இருக்கார். ஸோ மனைவி சார்ந்த உறவால் நல்லது, கணவன் சார்ந்த உறவால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியன் 11 இருக்கிறார். அவர் 9 கூடியவன். தந்தையால் ஒரு பெரிய ஒரு நல்லது நடக்க போகுது. ஏதோ ஒன்று நல்லது செய்ய போகிறார் உங்கள் தந்தை. அது மட்டும் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு இது அற்புதமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய முழு திறமையை பயன்படுத்தி மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு உதவிக்காக போகிறீங்க, லோன் ஃபெசிலிட்டிஸு, இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், உடனடியாக நடக்கும். காரியம் தடை இல்லாமல் நடக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வேலைக்காக முயற்சி பண்ணுற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 10ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க. அதிகப்படியான வேலை பளு இருக்கிறது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர், இன்னும் 12 ஹவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். அரசு உத்தியோகம், தனியார் துறை மட்டுமல்ல, சொந்த தொழில் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கத்துக்கு மாறாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம், கட்டாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 9ல் கேது இருக்காருங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம். 9ல் கேது இருக்கார். அவர் ஏதாவது செய்யணும்ல அவர் பங்குக்கு. அப்போது தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு கூட ஏற்படலாம். தந்தைக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம். அல்லது நீங்கள் ஆன்மீக பயணமாக வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். 12ல் செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வை, குரு மங்கள யோகம் பெறுவதால் அசையா சொத்துக்கள் ஒரு சிலர் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இடம் வாங்கவோ, பூமி வாங்கவோ, மனம் வாங்கவோ, தோட்டம் தொழுவு வாங்கவோ, ஃப்ளாட்டு வாங்கவோ, நிச்சயமாக அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்களுடைய உறவினர்கள் அல்ல, உங்களுடைய உடன்பிறப்பாலும் உங்களுக்கு செலவினங்கள் இருக்கும். சுப செலவுகள், அவங்க வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய தருணம். எது எப்படி இருந்தாலும் ராசியை சனி பார்க்குறார். மற்ற ஆஸ்பெக்ட்லாம் சூப்பராக இருக்குது. ராசிநாதன் சூப்பராக இருக்கார். ஆனால் ஆரோக்கியம், மன தைரியம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சாதிக்க முடியும் என்று சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கார், புதன் நல்ல நிலையில் இருக்கார், இப்படி சூரியன் 9 நல்ல நிலையில் இருக்கார், குரு பார்வை கோடி நன்மை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்கன்னு சொல்லலாம். அது கூட சொல்லலாம். எல்லாம் நல்லது நடக்க போகுதுங்க. நீங்கள் ஏங்க எல்லாத்தையும் மனசில் போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க? டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாம் நன்மையாக நடக்கும், நல்லதாகவே நடக்கும். வெற்றி கண்டிப்பாக, எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு உச்சமடைகிறார், அதனால் செல்வாக்கு பெறப்போகிறது. உங்கள் விவசாயிகளாக இருந்தால் உங்கள் வீட்டில் தானியம் நல்லா விளைஞ்சி குடும்பத்தில் வீட்டில் தானியமாக கொட்டி வைக்க போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணுறீங்க, தொழில் உத்தியோகம் பார்க்குறீங்க, நகை நட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், தங்கம், வைரம், வெள்ளி நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி குவிக்கக்கூடிய ஒரு தருணம். குரு உச்சம் என்றால் கண்டிப்பாக அந்த தனுசு ராசி அன்பர்கள் 1 கிராம் தங்கமாவது வாங்குவீங்க நீங்கள். அந்த அளவுக்கு ராசிநாதன் உங்களுக்கு ஃபேவரபுள் நிலையில் இருக்கிறாரு. நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்காரு. எங்களுடைய வீடியோ, அதாவது நீங்கள் என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ல் ராகு இருக்குது, நல்லதே செய்யும். இருந்தாலும் ஓம் அமிர்த ராகவே போற்றி அப்படின்னு சொல்லுங்கள்.
9ல் கேது ஓம் அமிர்த கேதுவே போட்டி 1008 சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மற்றபடி அர்த்தாஷ்டம சனி நடக்குது. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ஐயப்பனை வணங்குங்கள். இந்த தனுர் ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரம் நல்லது நடக்க போகுது. நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. மனதை தைரியம் வேணும். திட ஆரோக்கியம் வேணும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.